யோவான் 16 நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்குச் செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேனே என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமானதாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் உண்மையுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரீகளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தானென்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமையாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமையாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால்
பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். செபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யோவான் 16வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்கள் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்ற வார்த்தையின்படியாக அப்பா, வரப்போகிற எல்லா பொல்லாங்குக்கும் இடுக்கண்களுக்கும் உன் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போகாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அநேக தடைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், மன அழுத்தங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்ற வார்த்தையின் படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். தடைகளை உடைப்பவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் முன்பாக செல்லும் போது அநேக பாடுகள், தடைகள் யாவும் விலகி கர்த்தாவே நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும். ஆண்டவரே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றிலும் முதன்மையாய் நாங்கள் தேர்ச்சி பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அநேக இக்கட்டுகளுக்கும் பாடுகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கம் அடைவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி சந்தோஷம் அடைகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, அப்பா, அநேக பாடுகள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். எல்லா வேளையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அநேக போராட்டங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பொல்லாத கொடியாத வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தடுமாற்றங்கள் விலகட்டும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே, வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.